ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா, ஆகாச கருட கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு வந்து கருடன் போல இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து எதுக்கு நான் வாங்கியிருக்கேன்னா, இது வாசல்ல வந்து நான் எப்பொழுதுமே திஷ்டிக்காக கட்டுவேன். இது வந்து நல்ல வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு பலன் இருக்கு. ஏன்னா இது வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5, 6 வருஷமா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்கு உங்களுக்கு. திஷ்டிக்காக மெயினா கட்டுவாங்க. இது என்னோட பழைய கிழங்கு. பழைய கிழங்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து சுருங்கி போயி ஒரு மாரி பூர்ணம் பூத்த மாரி ஆயிடுச்சு. இந்த மாரி பழசு வந்து இந்த மாரி ஆயிடுச்சுன்னா, அத ரிமூவ் பண்ணிட்டு, புதுசு வந்து கட்டிடணும். எப்படி இருக்கு காட்டுறேன் பாருங்க சுத்தி உங்களுக்கு. நல்லா வந்து கிழங்கு பார்த்தீங்கன்னா, பெருசான கிழங்கு கட்டினேன். ஆனா இந்த மாரி வந்து சுருங்கி போயிட்டு, உங்களுக்கு வந்து அந்த கருப்பு கருப்பா பொட்டு பொட்டா வச்சிருக்கு. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த திஷ்டிய வந்து இந்த கிழங்கு வந்து எடுத்துருச்சு அப்டின்னுவாங்க. அந்த மாரி உங்களுக்கு அந்த கிழங்கு ஸ்பாயில் ஆற மாரி இருந்ததுன்னா, இமிடியேட்டா வேற ஒரு கிழங்கு வாங்கிட்டு இத வந்து கழட்டி தூக்கி போட்டுடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, நான் வாசல்ல கட்டி வச்சது தான். ஆ இது பார்த்தீங்கன்னா, வளர்ந்திருக்கு பாருங்க. இந்த மாரி வளர்றது வந்து குடும்பத்துக்கு வந்து உங்களுக்கு சுபிக்ஷம் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு பாருங்க. இது வந்து நம்ம எந்த ஒரு தண்ணியோ எதுவுமே ஊத்த வேண்டாம். நார்மலா அந்த கிழங்க வாங்கிட்டு மஞ்ச கயிறுல கட்டி, வாசல்ல வந்து தொங்க விட்டுட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு அந்த தீய சக்தி கிட்ட இருந்து நம்மள வந்து புரொடெக்ட் பண்ணும். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கட்டுறதா இருந்ததுன்னா, அமாவாசை காலத்துல அத கட்டலாம். அதே மாரி வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் வந்து நம்ம கட்டலாம். ஆனா இது எவ்ரி டைம் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்காது. உங்களுக்கு வந்து அந்த அமாவாசை டைம் அந்த மாரி நெருக்கத்துல தான் அவங்க வந்து வச்சிருப்பாங்க. பௌர்ணமி டைம் அந்த மாரி தான் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். நீங்க கிழங்கு வாங்கும்போது நல்லா வந்து பெரிய கிழங்கா வெயிட்டானது வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ப கட்டி தொங்க விடும்போது, அந்த வெயிட் வந்து தாங்கும். இப்ப பாருங்க நான் கட்டி காமிச்சிருக்கேன். இல்லன்னா நீங்க வந்து ரொம்ப மெல்லிசானது எடுத்தீங்கன்னா, அது சீக்கிரமே வந்து அந்த கிழங்கு வந்து அப்படியே சுருங்கிடும் வேற. இந்த மாரி வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3லருந்து 4 மாசம் ஆனாலும் அது உங்களுக்கு அப்படியே இருக்கும். சில கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா, 6 மாசம் ஆனாலும் இதுவாகாது. சில கிழங்கு வந்து ஒரே வாரத்திலயும் வாடிடும். கந்திஷ்டி வந்து நெறைய இருக்குன்னா, உங்களுக்கு அது சீக்கிரமா வாடிடும். இல்லன்னா, அது உங்களுக்கு வந்து நல்லா வந்து துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். அந்த மாரி துளிர் விட்டு வளர்றது வந்து இன்னும் வந்து நமக்கு சுபிக்ஷம் அது உங்களுக்கு. நீங்க அதுக்கு எந்த தண்ணியோ எதுவுமே ஊத்த வேணாம். காத்துல இருக்க அந்த ஈரப்பதத்த வந்து உறிஞ்சி இந்த மாரி வந்து வளர ஆரம்பிக்கும். நான் 2த்தையும் காமிச்சிருக்கேன் பாருங்க. இது என்னோட புது கிழங்கு. இது நான் ஆல்ரெடி கட்டி வச்சிருந்தது பழையசு. பழசு கட்டி வச்சிருந்தேன். ஏன்னா நான் வந்து மாடியில வந்து 2ண்ட் ஃப்ளோர்லயும் கட்டியிருப்பேன். என்னோட டியூஷன் சென்டர்ல 1 ஃப்ளோர்லயும் கட்டியிருப்பேன். அதனால தான் உங்களுக்கு அந்த 2 கிழங்கு பழைய கிழங்கு காமிச்சிருக்கேன். ராகுவால பாதிப்பு இருக்கவங்க தாராளமா இந்த கிழங்க வந்து நீங்க வாசல்ல கட்டலாம். அவங்க மட்டும் கட்டணும்னு கிடையாது. இது எல்லாருமே கட்டலாம். இது வந்து நல்ல வந்து எஃபெக்டிவா இருக்கு. இப்ப என்னோட இது டியூஷன் சென்டர் மேல நான் கட்டி வச்சிருக்கேன். இந்த மாரி சுருங்கி போச்சு. இத நான் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு, ஃப்ரெஷ்ஷா வந்து ஒண்ணு கட்டிடுவேன். திஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க கற்றாழ கட்ட வேணாம். இது வந்து நல்லா எஃபெக்டிவா இருக்கும். என்னோட சேனல் புடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.